சில நீங்க நினைக்கலாம் எத்தனையோ வருஷம் இயேசு வராரு இயேசு வர சொல்றாங்க வரவே இல்லைன்னு சொல்லி நீங்க ஒரு பைத்தியக்காரங்க கூட சொல்லலாம். ஏன் தெரியும் இன்னும் வராது இருக்கிறாரு? தம்பி தங்கச்சி சகோதரிய நீ மனம் திரும்பணும். நீ நரகத்தை தப்பித்துக் கொள்ளணும். வரப்போகிற அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளணும். வரப்போகிற ஆழ்வு தப்பித்துக் கொள்ளணும். நீ பாதுகாக்கப்படணும். அந்த பரலோகத்தை சேரணும். அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இன்னும் வராது இருக்கிறார். ஆனால் வருவேன் என்று சொன்னவர் சீக்கிரமா வருவார். வருவேன் என்று சொன்னவர் சீக்கிரம் வருவார். இனி நேரம் இல்ல, காலம் இல்ல. மன தர்மங்கள் இன்றைய மன தர்மங்கள். இனி நேரம் இல்ல, காலம் இல்ல. மகாராஜா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மன தர்மங்கள். மோட்சங்கிற பரலோகத்துக்கு இயேசுதான் வழி. மோட்சங்கிற பரலோக மோட்சத்தை போனோமா இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர் யாரெல்லாம் நம்புகிறார்களோ, அவருக்காக இந்த பூமியில யாரெல்லாம் சாட்சியா வாழ்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் மோட்சங்கிற பரலோகத்துக்கு போக முடியும். இயேசுவை நம்பாதவங்க, இயேசு வார்த்தையை புறக்கணிக்கிறவங்க, இந்த சுவிசேஷத்தை கேட்காதவங்க அவங்க எல்லாம் நித்திய நரகத்தை போயிடுவாங்க. வேதனையான இடத்துக்கு போவாங்க. கண்ணீர் நிறைஞ்ச இடத்துக்கு போவாங்க. ஆனா இயேசுவை நம்புகிறவர்கள் கடைசி வரையும் உறுதியாய் நம்புகிறவர்களுக்கு நித்தியமாய் அந்த பரலோக ராஜ்யத்துல நமக்கு ஒரு வீடு உண்டு. பரலோக ராஜ்யத்துல இடம் உண்டு. இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்து உனக்காக பரலோகத்துல ஒரு வீட்டை கட்டி வைத்திருக்கிறார். இந்த இயேசுவை நம்பும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது பரலோகத்துல உனக்காக கட்டப்பட்டிருக்கிற அந்த வீட்டை நீ சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆகினாலே இனி நேரம் இல்லை, காலம் இல்லை, கடைசி காலம். இனி நேரம் இல்ல, காலம் இல்ல, கடைசி காலம். இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். நம்ம நோக்கி அநேக ஆபத்துகளை வரப்போகிறது. தப்பித்துக் கொள்ள ஒரு வழி உண்டு, இயேசுதான். இந்த இயேசுவை நம்பினால் நீ நரகத்தை தப்பித்துக் கொள்ளுவாய். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். சமாதான சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகினாலே சோதம் குமார பட்டணத்துல பைபிள்ல பார்க்கிறோம், நோவா காலத்திலும் சோதம் குமார காலத்திலும் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார காலத்துல நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால இந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த செய்தி கேட்கிற தம்பி தங்கச்சி, நீ மனம் திரும்பு. மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பைபிள்ல நோவா என்கிற ஒரு மனிதர், ஆண்டவர் அவரிடத்துல ஒரு பேயை உண்டாக்க சொன்னார். அந்த ஒரு பெரிய பேயை உண்டாக்கினார். அந்த பேயை உண்டாக்கி எல்லா ஜனங்களுக்கு போய் நற்செய்தி சொல்ல சொன்னார். ஆனால் எந்த ஜனங்களும் அந்த நற்செய்தியை கேட்கல, நம்பல, ஏற்றுக்கொள்ளல. 7 நாட்கள் பிறகு பார்த்தால் இரவும் பகலும் மழை பெய்ய வைத்தார். பெரிய வெள்ளங்கள். அதுல பார்க்கும்போது அந்த 7 நாட்கள் முன்பதாக அந்த நோவா குடும்பத்தை மாத்திரம் அந்த பேழைக்குள்ள அனுப்பினார். அந்த 8 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். மற்ற எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். அதே போலதான் இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சிலர் நினைக்கலாம் இவங்க பைத்தியக்காரங்க, இவங்க பல வருஷமா அதே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்று பைத்தியக்காரங்க சொல்லி நீங்க எங்களை பரியாசம் பண்ணலாம். இயேசு வருகிறார் வருகிறாங்க சொல்லுகிறோம். சில நீங்க நினைக்கலாம் எத்தனையோ வருஷம் இயேசு வராரு இயேசு வர சொல்றாங்க வரவே இல்லைன்னு சொல்லி நீங்க ஒரு பைத்தியக்காரங்க கூட சொல்லலாம். ஏன் தெரியும் இன்னும் வராது இருக்கிறாரு? தம்பி தங்கச்சி சகோதரிய நீ மனம் திரும்பணும். நீ நரகத்தை தப்பித்துக் கொள்ளணும். வரப்போகிற அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளணும். வரப்போகிற ஆழ்வு தப்பித்துக் கொள்ளணும். நீ பாதுகாக்கப்படணும். அந்த பரலோகத்தை சேரணும். அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இன்னும் வராது இருக்கிறார். ஆனால் வருவேன் என்று சொன்னவர் சீக்கிரமா வருவார். வருவேன் என்று சொன்னவர் சீக்கிரம் வருவார். இனி நேரம் இல்ல, காலம் இல்ல. மன தர்மங்கள், இன்றைய மன தர்மங்கள். இனி நேரம் இல்ல, காலம் இல்ல. மகாராஜா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மன தர்மங்கள். மனம் திரும்புகிறவர்கள் பாக்கியவான்கள். மனம் திரும்புகிறவர்கள் நித்திய நரகத்தில் தப்பித்துக் கொள்வார்கள். மனம் திரும்புகிறவர்கள் நித்திய பரலோகத்தை சேர்வார்கள். ஆகினாலே இந்த நாள், நாளைக்கு இந்த நாள் கிடைக்குமா தெரியாது. இந்த நாள் அச்சினி நாள், கிருபை நாள். ஆகினால இந்த செய்தி கேட்கும் போது உங்க உள்ளத்துல இயேசு நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாய் நீங்க விடுவிக்கப்படுவீங்க, பாதுகாக்கப்படுவீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே, இந்த கிராமத்தை ரட்சியும், இந்த கிராம மக்களை ரட்சியும், இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு இருப்பாங்கப்பா.
எத்தனையோ தேவையோடு இருக்கிறாங்கப்பா, குடும்பத்துல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லாத கூட இருக்காங்கப்பா. ஆண்டவரே, எத்தனை பேர் வியாதியில கூட இருப்பாங்க. ஆண்டவரே, இவங்களை எல்லாரையும் தொட்டு சுகமாக்குங்க. ஆண்டவரே, இந்த கிராம மக்களை ரட்சியும். ஆண்டவரே, உடைய வருகைக்கு இந்த கிராம மக்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த கிராம மக்களை ஆசீர்வதிங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, எல்லாரும் மனந்தருமணும் ஆண்டவரே, ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இந்த கிராமம் முழுவதும் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.